நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் பக்கத்தில் இருக்க சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கிறோம். சிந்தாதிரிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பாருங்கள். இதுதான் இந்த பேரட் சுதர்சனம் ஒரு வீடு. பேரட் சுதர்சனம் என்னது? கிளி சுதர்சனம். 2000 கிளிகளை வளர்க்கக்கூடிய இந்த டெரஸ்லக்கு தான் 2000 கிளிகள் வருது. அந்த கிளிகளுக்கெல்லாம் அவர் ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அவரும் அவர் மனைவியும் அவங்க வாழ்க்கையவே இதுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. பாருங்க, அந்த விசிட்டர்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. கேப் போட்டுக்கிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு. அவர் தான் சுதர்சனம் சார். ரொம்ப மரியாதைக்கு உரியவர். ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் பெத்த தாய் தகப்பனுக்கே சோறு போட மாட்டேங்கிறானுங்க, ஹோமில் சேர்க்குறானுங்க. இவர் 2000 கிளிகளுக்கு எந்த வித டொனேஷனும் வாங்காமல் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலேருந்து செலவு பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், இதுதான் இந்த டெரஸ்க்கு போகிற வழி. இதில் ஏறி போனோம்னா குறுகலான ஸ்டெப்ஸு தான். இதில் ஏறி போனோம்னா இந்த டெரஸ்க்கு போகுது. டெரஸில் கிளிகளை வளர்க்குறவர். அவர் எல்லாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இவருக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய உலக அளவில் அங்கீகாரம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இவர் செய்கிற தொண்டு, இவர் செய்கிற சேவை எல்லாத்துக்கும் சென்று அடையணும் இல்லையா? பாருங்களேன், அடாடாடாடா, அப்படியே அந்த கிளிகள் உட்கார்றது கண்கொள்ளா காட்சி. இப்போ கிராமங்களில் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளிகள் பார்ப்போம். அது கூட இவ்வளவு 2000 கிளிகள்லாம் பார்க்கவே முடியாது அட் அ டைமில். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பப்பாப்பாப்பா ஆச்சரியமாக இருக்குங்க. எப்படி அவர் சொல்கிறாரு, அந்த கதையெல்லாம் சொல்லுவார், எல்லாத்துக்கும் சொல்லுவார். ஒவ்வொரு நாளுமே விசிட்டர்ஸ் டைம் உண்டு. 4:30 to 5:30 கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் போய் சீட்டு பிடிச்சிடணும் நம்ம. பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஒரு 2 கிளிகளுக்கு ஃபீட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அது சும்மா உட்காந்துச்சா விளையாட்டு போல் வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து கிளிக்கு சொல்லி சொந்தக்கார கிளிக்கு சொல்லி இப்போ 2000 கிளிகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. 2